மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல வேதனைப்பட்டார்கள். பாருங்க, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் பெரியவர். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவருக்கு நிகரானவர் யாருமே இந்த உலகத்திலே. அவர் மகா பெரியவர். அவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? அவர் எருசலேமில், தேவனுடைய நகரம், அதில் வாசம் பண்ண போகிறார். அவர் மீண்டுமாய் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த உலகத்தை 1000 வருடம் அரசாள போகிறார். அப்படிதானே? தேவனுடைய நகரம் அப்படின்னா அது எதை சொல்லப்பட்டிருக்கு? எருசலேம் நகரத்தை சொல்லப்பட்டிருக்கு. அது மகாராஜாவின் நகரம். மகாராஜா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே வாசம் பண்ணும்போது பூமியின் ராஜாக்கள் அதற்கு விரோதமாக என்ன செய்வார்களாம்? எழும்பி வருவார்களாம். ஆனால் அந்த இடத்துல வாசம் பண்ணுகிறது யாரு? மகாராஜா இல்லை. அவரை காணும்போது அவர்கள் நடுக்கம் கொண்டு அவர்கள் விரைந்தோடி போவார்களாம். அவர்கள் நடுங்குவார்கள், ஓடி போய் விடுவார்கள். 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். நாம் கேள்விப்பட்டபடியே என்ன கேள்விப்படுகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் இந்த உலகத்தை அரசாள போகிறார். அவர் பெரிய சேனைகளோடு வரப்போகிறார். அவரோடு கூட நாமும் சேர்ந்து ஆளுகை செய்ய போகிறோம். நாம் கேள்விப்படுகிறோம். அது நடக்குமா? நடக்குமா நடக்காதா? நாம் கர்த்தரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். இதை நாம் கேள்விப்படுகிறோம். இதை நாம் சீக்கிரமாய் காணப்போகிறோம். 9ஆம் வசனம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, 8ஆம் வசனத்தில் கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சேலா அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கா. சேலா அப்படின்னா என்ன? பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். சேலா யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நிறுத்தி நிதானமாய் சிந்திக்க. பாஸ், அங்கே ஒரு நிறுத்தம். அடுத்தது, இது இவ்வளோ நேரம் நாம் என்ன பார்த்தோன்னா ஆண்டவருடைய ஆளுகையை குறித்து பார்த்தோம். 10ஆம் வசனம் பாருங்க. தேவனே, 9ஆம் வசனம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோமா? தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தில் வந்து அவருடைய கிருபையை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதாவது நாம் நிற்கிறது அவருடைய கிருபை. நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபை. இன்றைக்கி நாம் எல்லாரும் சேர்த்து வந்து தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்னா அது அவருடைய கிருபை. ஆண்டவர் நமக்கு கிருபையாய் ஜீவனை தந்திருக்கிறார், பலனை தந்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் சிந்தித்து தான் என்ன செய்கிறோம்? அவருடைய கிருபையை எண்ணி ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். 11ஆம் வசனம். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் கலிகூர்வார்களாக. பாருங்க, நியாய தீர்ப்பை குறித்து கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களுக்கு அது என்னது? நியாய தீர்ப்பு மிகுந்த சந்தோஷமான நாள். அப்படிதானே? இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு அன்னைக்கு நியாய தீர்ப்பு கொடுக்குற அன்னைக்கு அவர்கள் எங்கே போவாங்க? நித்திய நரகத்திற்கு. ஆனால் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாம் எங்கே செல்ல போகிறோம்? நியாய தீர்ப்புக்கு பிறகு ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதான அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல போகிறோம். அது யூதாவின் குமாரத்திகள் என்ன செய்வார்கள்? அந்த நாளில் களி கூறுவார்களாம். 12ஆம் வசனம். சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். 13. பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கங்களை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். பாருங்க, இந்த நாட்களிலும் சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எருசலேமில், இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இடம், ஞான ஸ்நானம் பெற்ற இடம் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. எல்லாரும் அங்கே என்ன பண்ணுறாங்க? போய் சுற்றி பார்க்க போகிறாங்க. நாமளும் என்ன செய்யணும்? முடிஞ்சால் போய் பார்க்கலாம். அப்படி தானே? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கா? ஆண்டவர் ஞான ஸ்நானம் எடுத்த இடம், இயேசு பிறந்த இடம், எல்லா இடங்களும், இயேசு சுற்றி நடந்த இடங்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. அநேகர் அந்த இடத்துல போய் சுற்றி பார்க்குறாங்க.
சரி, அப்படி போக முடியலனாலும் நாம் என்ன பண்ணணும்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 ஆகமங்களில் என்ன எழுதப்பட்டிருக்கு? 4 புத்தகங்கள்லையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வரலாறு. அதை என்ன பண்ணணும்? நாம் முதலாவது படிக்கணும். அதை நம்முடைய சந்ததிக்கு என்ன செய்யணுமா? கற்றுக் கொடுக்கணும். ஆண்டவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் நிச்சயமாக என்ன செய்யணும்? கற்று கொடுக்கணும். 14ஆம் வசனம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். பாருங்க, யாருக்குமே கிடைக்காத பெரிய ஆசீர்வாதம் இது. நம்முடைய அம்மா அப்பா ஒரு லிமிட் வரைக்கும் தான் என்ன பண்ணுவாங்க? நம்மோடு கூட வருவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நமக்கு எப்படி உதவி செய்தாலும் அவர்கள் நம்மோடு கூட எப்போதும் இருக்கவே முடியாது. ஆனால் மரண பரியந்தமும் நம்மோடு கூட இருக்கிறவர் ஒரே ஒருவர், அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மிகவும் பெரியவர். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.